ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வெஜ் பெங்கல் நவீன். சார் இன்னைக்கு என்ன ரெண்டு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெக்கமெண்ட். இந்த ரெக்கமெண்ட் வந்து 5ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 63,200 சம்பளம் நீங்க வாங்க முடியும். இதுக்கு லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கான தேதி பாத்தீங்கன்னா 16/2/2024 சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 5/1/2024 தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 19,900 முதல் 63,200 வரை வாங்க முடியும். லெவல் 2க்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 78 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஜோன் வைஸா வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேஸ்ட் வாரியாகவும் வந்து கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன்ல இருந்து பெர்சன் டிசபிலிட்டில இருந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்திருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேல இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம். இது வந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 6 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோட்டார் மெக்கானிசம்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதே மாதிரி டிரைவிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க ஒரு பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க இல்லைன்னா டிசபிள் குவாலிபிகேஷன் இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கார்டு அது சிவில் வாலண்டியர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து நடத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. சோ ட்ரேட் டெஸ்டுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து 10 மார்க்ஸ் இருக்கும். பேப்பர் 2க்கும் வந்து 10 மார்க்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் எதுவுமே கிடையாது. சோ உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸுமே வந்து இருக்கும். சோ மினிமம் குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 33% வந்து இப்பவே சொல்லிட்டாங்க. ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 37% வந்து இருக்கணும். ஈச் பேப்பருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான சிலபஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஒர்க்கிங் டீடைல்ஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் நீங்க பாக்குறீங்க. சோ இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உங்களோட போட்டோ ஒட்டி கீழே வந்து சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய நேம் வந்து கேப் லெட்டர்ல வந்து இருக்கணும். அது வந்து பர்த் சர்டிபிகேட்ல வந்து என்ன இருக்குதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அதுல வந்து எப்படி நேம் இருக்குதோ இல்லைன்னா பேன் கார்டு என்ன இருக்குதோ ஆதார் கார்டு என்ன இருக்குதோ அந்த மாதிரி நேம் வந்து எழுதணும். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர் வந்து இதுல வந்து கொடுங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், யூஆர்ஆ, எக்கனாமிக் வீக் பர்சனா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசி அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட் வந்து ரிசர்வேஷன் கிடைக்கிற இல்லையா அதை வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ அதை தான் வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஏஜ் வந்து என்னவோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து இதுல வந்து ஃபில் பண்ணிடுங்க. நேஷனாலிட்டி வந்து இந்தியன் வந்து கொடுத்துருங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து 10th முடிச்சவங்க அதர் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பர்டிகுலர் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து 7 டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ அந்த டீடைல்ஸா வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த ஐ டீடைல்ஸ் டேஷ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சோ ஃபைனல் வந்து டேட், பிளேஸ், சிக்னேச்சர்ஸ் அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 16/2/2024 நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும்.
அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.